தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். டிசம்பர் 5 மகரத்திற்கு மாறும். என்னால் நன்மை பெற ஜோதிடர் சிவசக்திமான் சொல்வதை கேட்டு உஷாரா இருங்க. இனி நன்மைகள் உங்கள் செயலில்தான் இருக்கு. கடகராசி நேயர்களே, உங்களுக்குண்டான ராகு கேது பயிற்சி பலன்களே ராகு பகவானை மட்டும்தான் பொது சொல்லப்படும். இது ஒரு எச்சரிக்கை பதிவு. பின்வரும் காலங்களிலே ராகு கேதுக்குண்டான விவரமான பலன்கள் வரும், சொல்லப்படும், அடியனால் சொல்லப்படும். இப்பொழுது ராகு பகவானை மட்டும் நம்ம எடுத்துக்கொண்டோம். கடகராசிக்கு பார்த்தீர்களானால் ராகு பகவான் 8ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்திற்கு வந்து அமர்ந்திருக்கிறார். அவர் பார்க்கும் இடம் உங்களுடைய ராசியாகிய கடகம். அப்போ 7ஆம் இடத்திலிருந்து 1ஆம் இடத்தை பார்க்கிறார். இதனால என்னென்ன நன்மைகள் தீமைகள் ஏற்படும், அதற்குண்டான வழிபாடுகள் பரிகாரங்கள் தான் இப்போ இந்த எச்சரிக்கையான இந்த பதிவில் சொல்ல போறோம். ராகு 7இல் வந்து அமர்ந்தவுடன் கடகராசிக்காரர்கள் நல்லா கேட்டுங்க, இது நாள் வரைக்கும் ஒற்றுமையாக இருந்த கணவன் மனைவிகள் கருத்து வேறுபாடால் சற்றே விலகக்கூடும். சில பேர் விலகி தூரமாக சென்று விடுவர். இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும். அப்படி அதுக்கு முன்னாடியே நீங்க ஒற்றுமையா இருக்க பார்த்துக்கணும். இந்த மாதிரி கருத்து வேறுபாடு இருந்தால் அதெல்லாம் கலைஞ்சிட்டு ஒற்றுமையா இருக்கிறதுக்கு பார்க்கணும். ஒரு ராகு பகவான் வராரு, நம்ம உஷாரா இருக்கணும், கவனமா இருக்கணும். அப்படிதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க மட்டும் இல்லை, 7ஆம் இடத்திலே ராகு பகவான் வந்த உடனே கடகராசிக்காரர்களுக்கு பங்குதாரர்கள், கூட்டாளி, பார்ட்னர்ஷிப் சொல்லுவாங்க. லைஃப் பார்ட்னர்னா ஒய்ஃபு, கணவன் அந்த ஒய்ஃபு, ஒய்ஃப் அந்த ஹஸ்பண்ட். பிஸ்னஸ் பார்ட்னர்னா நம்முடன் சேர்ந்து வியாபாரத்திலோ தொழிலோ செய்யக்கூடிய கூட்டாளிகள், பங்குதாரர்கள், பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கள் விஷயத்துலையும் கவனமா இருக்கணும். இன்ன வரைக்கும் நல்லா தான் இருந்திருப்பாங்க. ராகு வந்து அமர்ந்தவுடன் வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆள் வந்து சேருவார்கள். இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு இருக்க அவரு இருந்துகிட்டு உண்மையா இருக்க, ஏன் நீ சம்பாதிக்கூடாதா, நீ வேற பண்ணக்கூடாதா, குறுக்கு வழியில பண்ணக்கூடாதா, அவருக்கு நீ சம்பாதிச்சு அவருக்கே தான் கொடுத்துட்டு இருக்கணுமா, அங்கேயே இரு, தனியா ஒன்று ஆரம்பிச்சு பண்ணு, அதுலயும் பண்ணு, அவருக்கு தெரியாம பண்ணு, இப்படிதான் சொல்லிக் கொடுக்க ஆட்கள் இருக்கிறார்கள், இன்றளவும் இருக்கிறார்கள். அதுவும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் கடகராசிக்காரர்களுக்கு. ரொம்ப கவனமா இருக்கணும். பிரயாணங்கள், ராகுபவன் வந்து 7 வந்தோன்னா பிரயாணங்கள் தொடர்ந்து இருக்கும். அதுல பாதி தான் நடக்கும், பாதி அலைச்சல் திருச்சல தான். இதை நீங்க கவனித்துக் கொள்ள வேண்டும். அதன் பிறகு பார்த்தீர்களானால் தொடர்பு, 7 ராகு வந்தா சும்மா இருப்பாரா? அதுவும் கடகராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா அன்புக்காக இயங்கக்கூடியவர்கள். பெரும்பாலும் கடகராசிக்காரர்கள் தவறு செய்ய மாட்டார்கள். அன்பு எங்கு கிடைக்கிறதோ அங்கு நம்பி ஏமாந்து போய்விடுவார்கள். துரோகத்தையும் நம்பிக்கை துரோகத்தையும் சந்திக்கக்கூடியவர்கள், அதிக அளவில் சந்திக்கக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள் மட்டுமே. இந்த நேரத்தில் சொல்றேன். அப்பொழுது மறைமுக தொடர்புகள் ஏற்படும், அதில் கவனம் வேண்டும். கள்ளத் தொடர்பு ஏற்படும், அதில் கவனம் வேண்டும். மறைமுக தொடர்புகள் 2 ஒன்றுதான், அதிலே கவனமா இருக்கணும். நீங்க சும்மா இருந்தா கூட வந்து சேருவார்கள், உங்களுடன் பழகுவார்கள். நீங்கள் பசை உள்ள மனிதராக இருந்தால் அப்படின்னா என்ன, காசு பணம், அதை பறிக்க பார்ப்பார்கள். குறுக்கு வழியில் பறித்து விட்டு ஓடி விடுவார்கள், உங்களை ஏமாற்றி விடுவார்கள். இதுதான் கண்டிப்பாக நடக்கும். கவனமாக இருக்க வேண்டும். நம்ம பார்க்குறோம் எவ்வளோ பத்திரிகையில, செய்திகள்ல, சோசியல் மீடியாலாம் இப்போ நிறைய வர ஆரம்பிச்சு, நிறைய பார்க்குறோம். ஆண்களை பெண்களும், பெண்களை ஆண்களும் மாறி மாறி ஏமாற்றி கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக, சுயநலத்திற்காக. அப்ப இது கவனமா இருக்கணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா, அவர் 7ஆம் அமர்த்து உங்க ராசியை பார்க்கிறார் இல்லையா? அப்ப அது என்ன நடக்கும்? இதுவரைக்கும் பொறுமையாகவும் நிதானமாகவும் யோசித்தும் செயல்பட்டு கொண்டிருந்த கடகராசிக்காரர்கள் பரபரப்பாகவும் டென்ஷனாகவும் காணப்படுவீர்கள். இப்படி ஆப்பி வச்சுட்டா தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப டென்ஷனா இருப்பீங்க, எது கேட்டாலும் டென்ஷன், பரபரப்பா இருப்பீங்க. அங்க போகலாம், இங்க போகலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம். ஒழுங்கா ஒரு வேலையை செய்ய மாட்டீங்க.
2 3 வேலை எடுத்து போட்டு செஞ்சு எல்லாத்தையும் போட்டு குழப்பிட்டு இருப்பீங்க. எதுவுமே முடிக்காம இருப்பீங்க. இதெல்லாமே நடக்கும். இப்போ இதெல்லாமே மைனஸ் தானே சொல்லிட்டு இருக்கீங்க, நல்லதே இல்லையா? இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், மற்ற விஷயத்திலே ஆராய்ந்த அறிவு உங்களுக்கு வந்துடும். இந்த ராகு 7 உங்க ராசி பார்க்கும்போது மற்றவங்க உங்களை கெடுக்கிறதுக்கு எப்படி ஒரு எண்ணம் கிரியேட் பண்ணி தானே உங்களை ஏமாத்து பிளான் பண்ணி தான் செய்வாங்க எல்லாருமே. திடீர்னு யாருமே ஏமாற்ற மாட்டாங்க வந்தவங்க. அது உங்களுக்கு தெரிந்து விடும். அதே உங்களுக்கு தெரிய வைப்பார். அதில் உஷாராக இருக்கணும். அதுதான் முன்னாடியுமே எல்லா விஷயத்துலையுமே அறிகுறிகள் தென்படும். நம்ம தான் கவனமாக இருக்கிறதில்ல. இது சகுன சாஸ்திரத்திலே 100க்கு 100 உண்மையாக சொல்லப்படுகிறது. அதில் நம்ம கவனமாக இருந்துட்டு உஷாராயிட்டோம்னா தப்பிச்சுக்கலாம். இல்லைனா தான் அதில் போய் மாட்டிக்கிட்டு ஏமாந்தோம். இது மட்டும் இல்லை, எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ச்சி செய்து செயல்படுத்தக்கூடிய திறமையை கொடுப்பார். இது மட்டும் இல்லை, திடீரென்று ஒரு தூக்கி விடுவார் உங்களை. இதுவும் நடக்கும். நல்லது சொல்லணும்னு சொன்னல, இது கண்டிப்பாக நடக்கும். ராகு 7 உட்காந்து உங்கள் ராசியை பார்த்தாருன்னா திடீர்னு ஒரு தூக்கிடுவார். அப்புறம் அது அங்கேயே இருக்கிறது காப்பாற்றிக்கிறது நீங்கள் தான் இறக்கி விடவும் செய்வார். அதையும் நான் சொல்லி தானே ஆகணும். அப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும். தூக்கி இப்போ மேலே போயிட்ட பிறகு நம்ம எப்படி நடந்துக்கணும்? உஷாராக இருக்கணும். அந்த மாதிரி செய்யணும். அதே மாதிரி நீங்கள் நாகத்தம்மன் கோயில், நாகவல்லி அம்மன் கோயில், புற்றம்மன் இருக்கும் கோயிலெலாம் போயிட்டு வரலாம். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் வழிபட்டு வரலாம். சனிக்கிழமையில் வரும் ராகு காலத்திலே கருப்பு உளுந்து வைத்து 4 அகல் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி வர வேண்டும். இதுதான் பரிகாரத்துக்கு. இது இல்லாமல் கடகராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னாக்கா திருநங்கைகள், பெரும்பாலும் திருநங்கைகளுக்கு கடகராசிக்காரங்க தானந்தரம் பண்ணணும்னு சொல்லிட்டு வருவேன். இந்த ராகுவுடைய பயிற்சி பலனால திருநங்கையிலே நல்லா கேட்டுங்க, அழகா இருப்பாங்க, பெண் மாதிரியே இருப்பாங்க. பொதுவாக ஆண் பெண் கலந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் சில பேர் பார்த்தா பெண் மாதிரியே இருப்பாங்க. அவங்கள விட்டுடுங்க. ஆண் பெண் மாதிரி இருக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா, அதிலே சற்று வித்தியாசமாக இருக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு ஏதாவது உறுப்பு குறைஞ்சிருக்கணும், இல்லை கொஞ்சம் முகம் பார்ப்பதற்கு கொஞ்சம் கோரமாக இருக்காமல் இருக்கணும். அப்படிப்பட்டவர்களை தானந்தம் செய்யணும். இப்படி சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சுப்பீங்க. பார்க்கறதுக்கு கொஞ்சம் அசிங்கமாக இருக்குவாங்க, முகத்தை பார்த்து பிடிக்கல, அசிங்கமாக இருக்கு சொல்கிறோம் இல்லையா. அப்படி உள்ள திருநங்கைகளுக்கு நீங்கள் தானந்தம் செய்வீங்க. இது பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தீமை பலன் நிறைய சொல்லியிருக்கல, அதெல்லாம் ஓரளவுக்கு 50% விலகிடும். விலகி நற்பலன் ஏற்படும். ஜாம்னு நல்லா வந்துடுவீங்க. நல்ல விஷயங்களில் ஈடுபடுவீங்க. மேன்மைக்கு வருவீங்க. எல்லா திறமைகளும் பெற்று ஒரு புதிய மனிதராக கண்டிப்பாக வாழ்விலே ஜொலிப்பீர்கள் என்று சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்வீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.